ராஜஸ்தானில் ஜெய்சல்மேர்லேருந்து ஜோத்பூர் போகிற ஏசி பிரைவேட் பஸ்ஸு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அதில் இருந்து 57 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து உயிரோடவே எரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 8 வயசு உள்ள ஒரு பையன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுற வேலைக்கு அவன் வந்து இறந்து போயிட்டான். இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அக்டோபர் 2025 மத்தியானம் 3 மணிக்கு வந்து நடக்குது. இந்த 57 பேரில் ஒரு குடும்பமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது அப்பா அம்மா அவங்க 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா உயிரோடவே வந்து எரிஞ்சு போயிட்டாங்க. இந்த பஸ் ஃபயர் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து 1 மாதத்துக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏசியை வந்து மோடிஃபைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏசி சரியாக மோடிஃபைட் பண்ணாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசிலேருந்து கேஸ் லீக் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பற்றிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் அதுக்கப்புறமா அந்த பஸ் ஓனர் மேலே எஃப்ஐஆர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த மோடிஃபைடு பண்ண கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் தீபாவளிக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது பட்டாசு வாங்கின்னு ட்ராவலிங் பண்ணாதீங்க. அதனால ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது.